கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் என்ன வாக்குறுதியை கொடுத்தார் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உயர்த்தி தருவோம் என்று சட்டமன்ற தேர்தலில் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடஒதுக்கீடை நாங்கள் விரைவில் தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார். ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் நிறைவடைந்து விட்டது. மிக விரைவில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தருணம் வரை தமிழக முதல்வர் இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கவில்லை. ஒருவேளை தமிழக முதல்வர் அதிமுக பிஜேபியோடு சென்று விட்டதால் இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடஒதுக்கீடை வழங்காமல் இருந்தார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திமுகவிற்கும் வாக்களிக்க மாட்டார்கள், அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்வார்கள் என்பதை தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். கண்டிப்பாக அதிமுகவை ஆதரிக்க மாட்டோம், பிஜேபியில் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு விஜய் இருக்கார், நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது, அல்லது இந்த 2 இயக்கங்களும் இல்லாத சில இயக்கங்கள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.